குட் மார்னிங் சார். மார்னிங். எப்படி இருந்தது? வணக்கம் சார். வணக்கம். அப்புசாமி சேலம். வணக்கம் அந்த சார். இன்னைக்கு செஷன் ரொம்ப ரொம்ப நான் நேர்ல எல்லாம் பார்க்கல. இன்னைக்கு ஜூம்ல டோட்டல் ஃபுல் மேடம் கொடுத்த செஷன் நான் தெளிவா புரிஞ்சுட்டேங்க. அதுல எனக்கு பிடிச்சது என்னன்னா, மேடம் சொன்னதுல டெய்லியும் நாம ஒருத்தர்கிட்ட போய் பார்க்கங்காட்டி என்ன அவங்களுக்கு தேவை, அவங்க தேவைகளை ஒரு ப்ராடக்ட் நாலேஜ் என்ன அவங்க கிட்ட கொடுக்கணுங்கிறத ½ முன்னாலே அது தானே போட்டு கேட்கணும். தெரியலையா கூகுள்ல போ, இல்லையா ராஜன் சார் சொல்ற டெலிகிராம் சேனலுக்கு போங்க, எல்லாம் தெளிவா கொடுத்துருக்காங்க. அதனால தெளிவா புரிஞ்சுட்டு போய் அவங்க கிட்ட சொல்லுங்க. அதோட அவங்க கிட்ட போகும்போது நல்ல ட்ரெஸ் கோடோட நல்லா நீட்டா போய் நீட்டா ஒரே ஒரு ப்ராடக்டை தெளிவா கொடுத்தோம்னா நமக்கு சக்சஸ் கிடைக்கும். தினசரி ஒரே ஒரு முறையாவது ஒரு ஆளை பார்த்து அவங்களுக்கு தேவையானது என்னவோ, அவங்களுக்கு என்ன நீட் இருக்குது, பணம் வேணுமா இல்ல அவங்களுக்கு ஆரோக்கியம் வேணுமா, இதை நம்ம தெளிவா கொடுத்தோம்னா கண்டிப்பா ஜெயிக்கலாங்கிறது மேடம் சொன்னது இன்னைக்கு சொன்ன பாயிண்ட்ல புரிஞ்சுட்டுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. நெக்ஸ்ட். சார் வெரி குட் மார்னிங் சார். ஜெகதீசன் வாணியம்பாடி. வெரி குட் மார்னிங். சொல்லுங்க சார். சார் மேடமுடைய ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. மேடம் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபியூச்சர் ஹெல்த் கேர் ப்ராடக்ட் தான். நம்ம சோப்பு பேஸ்ட் அது மாதிரி போயிட்டு நம்ம சொல்கிறத விட ஹெல்த் கேர் நாலேஜ் எடுத்துட்டு அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது டார்கெட் ஆடியன்ஸை பார்க்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் மெம்பர்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு மேலே பணம் இருக்கிறவங்க இன்னும் மேலும் மேலும் பணம் சம்பாதிக்கணுன்ற மைண்டு இருக்கும். ஒரு சிலருக்கு ஃபாரின் டூர் சுற்றணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் கார் வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ் டார்கெட் ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அது உண்மையிலே பிடிச்ச விஷயம் சார். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுறோம் சார். கண்டிப்பாக செய்கிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நெக்ஸ்ட். சார் குட் மார்னிங் சார். பிரபு பேசுறேன் சார். மார்னிங். கிருஷ்ணகிரி மீட்டிங்க்கு வரல. இப்போ நீங்க போட்டிருந்தீங்க, இதை பார்க்கும்போது அங்க வந்திருந்தோம் இன்னும் பயங்கரமா. ஐயோ, கூட்டிட்டு போல யாரும், நம்மளும் அதே மாதிரி ஏன் அவ்வளவு நாள் இப்படி இருந்துக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். டவுட் அப்படின்னாக்க நம்ம வீடியோ நிறைய வீடியோஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்து பேசணும். ட்ரெஸ் கோடு நிறைய விஷயங்கள் மேடம் சொன்னாங்க. அது இல்லாம ஃபயரா பேசினாங்க. எல்லாதான் நமக்கு தெரிஞ்சாலும் அவங்க போய் சைலண்டா உட்காந்துட்டு நம்ம அப்படியே அவங்க சொல்றதை கேட்டுட்டு இல்லை நம்ம பேசக்கூடியது லவுடா இல்லை அப்படின்னாக்கா அவங்க அதை நம்பவும் மாட்டாங்க. கொஞ்சம் நல்லா போல்டா தைரியமா பேசணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள், நிறைய பாயிண்ட் பிடிச்சது சார் மேடம் பேசுனதுல. இனிமே தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி நம்மளும் ஃபாலோ பண்ணி பண்ணணும் சார். பண்றோம் சார். தேங்க்யூ சார். வெரி குட். தேங்க்யூ. நெக்ஸ்ட். குட் மார்னிங் சார். மார்னிங் மேடம். கிருஷ்ணகிரி ட்ரைனிங் நான் நேராவும் அட்டன் பண்ணேன். இப்ப திருப்பியும் கேட்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள், அதாவது புதுசா கேட்குற மாதிரியே இருக்கு. அதுல சொன்ன விஷயங்கள் நம்ம அதை டார்கெட் ஆடியன்ஸ் போய் பார்க்கணும் அப்படின்றதும், அப்புறம் நம்ம நம்மளோட இந்த கம்பெனி நிறைய நாலேஜ் எடுத்துக்கிட்டு நம்ம ஏன் போல்டா பேசக்கூடாது, தைரியமா பேசக்கூடாது அப்படின்ற விஷயமும் எனக்கு இன்னைக்கு அதுல கொஞ்சம் நிறைய விஷயங்கள் கொடுத்தாங்க. இன்னும் நேரா நம்ம திருப்பியும் நான் பாக்குற மாதிரியே இருந்தது சார். வெரி கிரேட் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நெக்ஸ்ட். கிருஷ்ணகிரி ட்ரைனிங் பார்த்தவங்க திரும்பவும் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஆனா இது வரைக்கும் வராம இன்னைக்கு தான் பாக்குறீங்க. உங்க ஃபீட்பேக் கொடுக்க கூட நீங்க பயந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சார் குட் மார்னிங் சார். மார்னிங்.
கிருஷ்ணகிரி ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது பிறவு மறுபிறவி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல்ட்ல தான் சார் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சார். நம்பிக்கையே இல்லாம உயிரோட்டமே இல்லாம இருந்த ஒரு சூழ்நிலை கிருஷ்ணகிரி ட்ரைனிங் வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்து என்னாலையும் முடியும் கண்டிப்பா வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாரும் 50 லட்சம் 10 லட்சம் 1 கோடி எல்லாம் சம்பாதிக்கிறாங்களே, எல்லாரும் விஎம்சி ஆகுறாங்க. ஆனா ஏற்கனவே இருக்கிற லீடர்ஸுக்கே வந்து அவ்வளவு இருக்கும்போது நம்மெல்லாம் எப்போ விஎம்சி ஆக முடியும், நம்மெல்லாம் எப்போ 10 லட்சம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மனநிலை நிறைய முறை யோசிச்சிருக்கோம் நாங்க. சரி ஏதோ வாழ்க்கையில வந்து ஒரு 50,000 1 லட்சம் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்தினா போதும், அந்த வருமானம் வரும் அப்படின்ற பார்வையில தான் இருந்துச்சு. ஆனா கிருஷ்ணகிரிக்கு வந்த போதுதான் தெரியுது எல்லாலையும் மாசம் 1 கோடி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சித்தார்த் சிங் மட்டும் தான் 1 கோடி, நானும் அவருக்கு மேலேயும் வாங்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்து இந்த 300 பிவி பிளான் வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. ஸோ இந்த பிளான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இன்னும் ரொம்ப ஒரு ஸ்பீடு வருது. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 30 பிவி பண்ணி நான் டைரக்டர் முடிக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகி ஒரு 10,000 சம்பாதிக்கிறதுக்கே எனக்கு 1 வருஷம் ஆனா என் கூட வர்றவங்க ஒரு 10,000 சம்பாதிக்கிறதுக்கு அவங்களுக்கு எத்தனை வருஷம் ஆகுது. அப்படி போன அந்த தாமதங்கள் நிறைய பேருக்கு சோர்வையும் நம்பிக்கை இல்லாமையும் ஏற்படுத்துது. ஆனா இந்த 300 பிவினும் போது 3 மாசத்துல 84,000 ரூபாய், 2வது மாசத்துல 25,000 ரூபாய் போது சம்பாதிக்க முடியும்ன்ற நம்பிக்கையை கொடுக்கும் போது அவங்க தொடர்ந்து செய்யறதுக்கு, அதுக்கப்புறம் அவங்களுக்கே அந்த உணர்வு வந்துடும் போது அணியை ஈஸியா வழிநடத்தலாம். ஸோ அந்த மாதிரியான நம்பிக்கை புரிதல் வந்து ஒரு வித்தியாசம், ஒரு புது ஒரு நம்பிக்கையும் ஒரு பெரிய ஒரு வேகத்தையும் வந்து கிருஷ்ணகிரி ட்ரைனிங் கொடுத்துச்சு சார். உண்மையாவே எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஏற்கனவே நிறைய கத்து இருந்தாலும் கிருஷ்ணகிரி ட்ரைனிங் வந்து அதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது சார். அது எனக்கு ரொம்ப, அன்னைக்கு நான் கிருஷ்ணகிரி வந்தது உண்மையாவே நான் பிளஸ்ன்னு நினைக்கிறேன் சார். அது உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ டு யூ. தேங்க்யூ. அதாவது 2 விஷயம்தான். அப்ளைன் வந்து ஒரு இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்றத முதல்ல எங்களுக்கு கிடைச்சது. இந்த மாதிரி ட்ரைனிங் மீட்டிங்ல தான் எங்களுக்கு கிடைச்சது. அதனாலதான் இன்னைக்கு நாங்க நிக்கிறோம் வெஸ்டீஜ்ல, இன்றைக்கு உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கிறோம். அப்போ இன்னும் மேடம் நானும் பிளான் பண்ண விஷயங்கள் அங்க என்ன கிடைக்கும்ன்றத மேடம் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம், என்ன கொடுக்க போறாங்கன்றத. அதனாலதான் தெளிவா சொன்னேன், நீங்க திரும்ப ரீஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய எஃபெக்ட கொடுக்கும் கிருஷ்ணகிரி ட்ரைனிங். இன்னும் ஒரு சில நண்பர்களோட சொன்னேன். பட் எப்பவுமே யார் யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத விட விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டார், புரட்டை விட்டவரெல்லாம் கோட்டை விட்டார். அதாவது முந்தின நாள் வேலு காயத்ரி முந்தின நாள் கூட பார்த்து பேசணும். பட் மறுநாள் ஹால் வரைக்கும் வந்துட்டு அவரால் வர முடியல. காரணம் என்னன்னா ஏதோ வேலை லீவு கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப யார் யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கோ அதுதான். ஆனா ஹாலுக்கு வந்துட்டு எத்தனையோ நாள் நம்ம லீவ் எடுக்கிறோம், எதுக்கோ லீவ் எடுக்கிறோம். பட் ஒரு நல்ல நம்முடைய வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் அன்றைக்கு அங்க நடக்க போகுது அப்படின்னா அதுக்காக லீவ் எடுக்கிறது தப்பே இல்லை. ஏன்னா ஒரு 2 வயசு குழந்தைய தனியா அண்ணன் வீட்டுல விட்டு அவங்க ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிட்டாரு. அந்த ஒரு மேடம் வந்து சித்தூர்ல இருந்து வந்திருந்தாங்க. அங்க காலைல 4 மணிக்கு கிளம்பி கரெக்டா 9 மணிக்கெல்லாம் கிருஷ்ணகிரி வந்துட்டாங்க. அகைன் மீட்டிங் முடிச்சுட்டு 10-10:30 மணிக்கு அவங்க வீடு போய் சேர்ந்தாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, முடிவு எடுத்துட்டா எல்லாம் முடியும், எல்லாராலையும் முடியும். பட் வராம இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா வர்றதுக்கு ஒரே காரணம், வெஸ்டீஜ்ல நான் ஜெயிக்கணும், நான் விஎம்சிஏ மெம்பர் ஆகணும், நான் மாசம் 1 கோடி சம்பாதிக்கணும். டேவிட் கிரிபாப் சொன்ன மாதிரி 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற வழி இருக்கா? இருக்கு. அதுக்கான வழியை நம்ம கரெக்டா கன்சிஸ்டன்சியா பண்ணணும், அதை போக்கஸ்டா பண்ணணும். அதுல இருந்துட்டு வேற இதுல டைவர்ட் ஆகக்கூடாது. இன்னைக்கு மாதர் பாக்கத்துல போய் நாங்க ஒரு 2 மீட்டிங் பண்ணிட்டு வந்தோம். பட் அந்த 2 மீட்டிங் பிறகு அங்க ஒரு 10 பேர் அந்த 300 பிவில சேர்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. பட் அதை ஃபாலோ பண்ணி டேவிட் கிரிபாபு எல்லா இதுவும் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதை அந்த ஃபாலோ அப் அடுத்தது இந்த வாரம் உடனே அடுத்த மீட்டிங் இருக்கு. அப்ப அதுக்கான சக்சஸ் எப்படி வரும் அப்படின்னா, இதை கன்சிஸ்டன்சியா பண்ணாதான் வரும். 300 பிவி முடியுமா அப்படின்னு யோசிச்சவங்க மத்தியில இது முடியும், இது ஈஸி அப்படின்னு யோசிச்சவங்க தான் இன்னைக்கு அந்த 300 பிவியை கான்செப்ட் பண்றாங்க. அது மாதிரி நம்பிராஜன் சார் டீம்ல ஒரு 4-5 பேரு இந்த 300 பிவி கான்செப்ட்ல பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இவ்வளவுதான்.
300 பிவின்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்னைக்கு எத்தனையோ பேர் பிசினஸுக்காக, அதாவது ஒண்ணுமே இல்லாத பிசினஸ்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல 7 ஐடி, 14 ஐடி, 36 ஐடி, 40, 50, 70 ஐடி வரைக்கும் வாங்குறாங்க. 70 ஐடினா ஏறக்குறைய 2 லட்சம் ரூபாய். அவங்க 2 லட்சம் ரூபாய் பணம் கட்ட ரெடியா இருக்காங்க. அப்போ எதுவுமே இல்லாத ஒரு மணி செயின் பிசினஸ்லயே இதை பண்ண முடியும் அப்படின்னா, ஏன் நம்ம வந்து நல்ல ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்து நல்ல ஒரு 20 வருஷமா இருக்கிற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிகள் பைனரி கான்செப்ட்ல எத்தனை வருஷம் நிற்கும்னு எனக்கு ஏற்கனவே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதிகபட்சம் 5 வருஷம் 6 வருஷம். ஆனா இன்னைக்கு 20 வருஷமா ப்ராடக்ட் பேஸா இந்தியாவில் நம்பர் 1 நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா இருக்கிற நல்ல ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு இருக்க, யாருக்கும் ₹1 நஷ்டப்படுத்தாத ஒரு கம்பெனில நம்ம சிறப்பா இறங்கி ஒர்க் பண்றதுக்கு ஏன் பயப்படணும், ஏன் தயங்கணும், ஏன் அதை பற்றி பேசுறதுக்கு? ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல கூச்சத்தை தயக்கத்தை தூக்கி வெளியே போடுங்க. அது இருக்கிற வரைக்கும் நம்ம என்னைக்குமே சரி, எந்த இடத்துலயுமே சரி, ஒரு கூச்சமோ ஒரு தயக்கமோ இருந்தா ஒரு கேள்வி கேட்க கூட நம்மளால முடியாது. தயக்கம் இருந்தா நம்ம கத்துக்கவே முடியாது. தயக்கம் இருந்தா நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியாது. அன்றைக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங்குக்கு தயக்கம் இருந்ததுன்னா அன்றைக்கு யாருமே நிலால கால் வச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனா அவர் கூட போன பைலட் அவரு கால் வைக்க தயங்குறதுனால இன்னைக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங்கை பற்றி பேசிட்டு இருக்கோம். நிலவுல முதல்ல கால் வைத்த நபர் அப்படின்றது. அப்ப அந்த ரெக்கார்டு தயக்கம் இல்லாம கால் வச்சதுனாலதான் கிடைச்சதை தவிர அவர் தயங்கி இருந்தா கிடைச்சிருக்காரு. வெஸ்டிஜில் இன்னைக்கு ஒரு வீர பெண்மணியா ஒரு பெரிய மிகப்பெரிய என்டர்பிரனரா மேடம் மாறி இருக்காங்க அப்படின்னா, நாளைக்கு அவங்க டீம்ல ஒருத்தர் கார் எடுக்கிறாங்க காக்கிநாடால, அப்ப அதுக்காக போயிட்டு இருக்காங்க அப்படின்னா எது எப்படி முடியும்? அவங்களுக்கு ஃபேமிலி இல்லையா? அவங்க ஃபேமிலி அவங்க பார்க்க வேண்டாமா? எல்லாமே பார்க்கணும். எல்லாமே சாத்தியம்தான். அப்போ முடிவு எடுத்துட்டா நம்ம எங்க இருக்கணும், எப்படி இருக்கணும், என்ன டவுன்லைனோட இருக்கணும், டவுன்லைன் கார் எடுக்கும்போது நம்ம கூட இருக்கணும், அந்த எண்ணம், அந்த சிந்தனை. இது தனியா போக முடியுமா? முடியும். எல்லாத்துக்கும் இன்னைக்கு வாய்ப்பு இருக்குங்க. நம்ம ஊர்ல இருந்து எத்தனை பொம்பளை பசங்க ரஷ்யால போய் படிக்குது, சைனால போய் படிக்குது, டாக்டருக்கு பிலிப்பைன்ஸ்ல போய் படிக்கிறாங்க. அப்ப அங்க எல்லாம் தனியா அனுப்புறாங்கல்ல சார். எங்க வீட்டுல தனியா அனுப்ப மாட்டாங்க சார். நீங்க வருமானம் வரும்ன்றத தைரியமா அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அனுப்புவாங்க. வருமானம் நம்ம சரியான முறையில் எத்தனை பேர் காலையில போயிட்டு நைட்டு வராங்க வேலைக்கு போயிட்டு. ஆனா ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்றதுக்கு நம்ம யோசிக்கிறோம். நம்ம ரொம்ப ரொம்ப யோசிக்கிறோம். நேற்று டைமண்ட் அண்ட் அப்பா ஒரு 6 பேருக்கு சென்னை நுங்கம்பாக்கம் ஆபீஸ்ல பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க. இது மாதிரி பர்த்டே செலிப்ரேஷன்ல எத்தனை செலிப்ரேஷன் இருக்கு யோசிச்சு பாருங்க. இப்போ முந்தா நாள் என் பர்த்டேக்கு நான் 3 இடத்துல கேக் வெட்டிருக்கேன். மிட் நைட் 12 மணிக்கு வீட்டில் வெட்டினோம். அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டல்ல டேபிள் புக் பண்ணி அங்க போய் எல்லாரும் லஞ்ச் சாப்பிட்டு அங்க வச்சு ஒரு பர்த்டே கேக் கட்டி, அடுத்தது சர்ச்சில் ஒரு கேக் கட்டி. ஸோ இந்த மாதிரி அந்த செலிப்ரேஷன் எத்தனை, அதாவது வெஸ்டிஜில் வர்ற வரைக்கும் பர்த்டே எப்போ வரும் எப்போ போகுதுன்னே தெரியாது. ஆனா இன்னைக்கு கேக் கட்டிங். ஸோ யோசிச்சு பாருங்க. ஒரு அதாவது இந்த வயசுல கேக் கட் பண்ணா எப்படி இருக்கும்? கட் பண்ணி பாருங்க, அப்ப தெரியும் சந்தோஷம் என்னன்னு. நம்ம வாங்கி நம்ம கட் பண்றது இல்லை, நமக்காக மற்றவங்க வாங்கி வச்சு கட் பண்றது. அப்ப அதுக்கான விஷயத்த, அதுக்கான சூழ்நிலைகளை நம்ம உருவாக்கணும். நான் ஒரு எம்ஆர்எஃப் தொழிலாளியா இருந்தா இது நடந்திருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியாது. பட் இன்னைக்கு வந்து வெஸ்டீஜ் என்ற ஒரு வாய்ப்பை எடுத்து அதுக்காக நேரத்தை ஒதுக்கி அதை போக்கஸ்டா பண்ணி தான் இந்த அளவுக்கு நான் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு என்ன வேணும், நம்ம குடும்பத்துக்கு என்ன வேணும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு நம்மகிட்ட இருக்க தொழில் என்ன, நம்மகிட்ட இருக்க வேலை என்ன, அதனால வரக்கூடிய வருமானம் என்ன? அப்ப நம்ம இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ்றோமா இல்ல வாழ்க்கையை தள்ளிட்டு இருக்கோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு கோவிந்தராஜ் சார் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஸ்டோரியை ஷேர் பண்ண போறாரு. ஸோ சாரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு நாளைக்கு, நேற்றைய சார் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன், வரல. இன்னைக்கு வந்திருக்கிறாங்க, பட் டைம் இல்லை. நாளைக்கு ஒரு பெரிய சக்சஸ் ஸ்டோரி, ஒரு அனுபவம், ஒரு மிகப்பெரிய அனுபவம். ஒரு 15 நாள்ல ஒருத்தரை அக்ரி ப்ராடக்ட் மட்டும் வச்சு
பிரான்ச் டைரக்டர் முடிச்சிருக்காங்க. 4600 PV நான் நேற்றே சொன்னேன். பட் நேற்று சார் வரல, இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. நாளைக்கு நம்ம அதை தெளிவா எப்படி இதை பண்ண முடியும், எப்படி இதை சாதிச்சாங்க, அதை தெளிவா நாளைக்கு பேசுவாங்க. ஸோ கோவிந்தராஜ் சார் டீம்ல, கோவிந்தராஜ் சாருடைய கைடன்ஸ்ல, அவருடைய முழு முயற்சியில, அவருடைய முழு ஒத்துழைப்புல, அவருடைய உழைப்புல இந்த சாதனை நடந்திருக்கு. இது மாதிரி நிறைய சாதனைகள் டீம் விக்டரியில நடக்கும். அதுக்கு கோவிந்தராஜ் சாரும் ஒரு முன்னுதாரணமா மட்டும் இல்ல, ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாவும் இருப்பாரு. டீம் விக்டரி அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு டீம்ல ஒரு மிகப்பெரிய பில்லரா இருக்கிறவரு. ஸோ சிறப்பா செயல்பட காத்துட்டு இருக்காரு. நிச்சயமா நம்ம எல்லாருமே நாளைக்கு உங்க எல்லாருக்குமே ஒரு இன்னொரு, அதாவது கிருஷ்ணகிரி ட்ரைனிங் இன்னைக்கு எல்லாரும் கேட்டீங்க. இதுல மேடம் கொடுத்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சில எழுச்சியையும் ஒரு சில உற்சாகத்தையும் கொடுத்துருக்கு அப்படின்னா, நாளைக்கு நடக்கிற ட்ரைனிங் நிச்சயமா இன்னும் நிறைய நாலேஜை கொடுக்கும். நிறைய உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்போது, எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடியது, அனுபவத்திலிருந்து கிடைக்கக்கூடியது தான் அறிவு. ஸோ நாளைக்கு உங்களுக்கு வந்து அக்ரியை பற்றிய இதுவும் பிஸ்னஸ் எப்படி கொண்டு போகணுன்றதை பற்றியும் நாளைக்கு கோவிந்தராஜ் சார் ரொம்ப தெளிவாக சொல்லுவார். ஸோ நாளைக்கு ஒரு உற்சாகமான காலையில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த 6 மணிக்கு வாங்க. 6:05, 6:10, 6:15, 6:20 இப்படி வர்றதை தவிர்த்துருங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது புஷ்பலதா இருந்தாங்க, செந்தில்குமார் இருந்தாரு, மிஸ்டர் சேகர் இருந்தாரு, பிரபா மேடம் இருந்தாங்க, மிஸ்டர் ஜெகதீஷ் இருந்தாரு. அவ்வளவுதான். செஷன் ஆரம்பிக்கும் போது இருந்தவங்க. என்ன மேடம்? புஷ்பலதா மேடம் ஏதோ பேசுறீங்க? ஸோ மேக்சிமம் 6 மணிக்கு வாங்க. ஏதோ போகலாம், சரி மணி 6 தானே ஆகுது, 6:05க்கு போகலாம், அந்த இதே வேண்டாம். 6 மணிக்கு ஃபிளைட்னா நீங்க என்ன 6:05க்கா வருவீங்க? 5 மணிக்கு போயிட மாட்டோமா? அப்ப அது மாதிரி அந்த ஆர்வத்தோட காத்திருக்கணும். எந்த ஒரு விஷயம் நமக்கு தேவைனாலும் நம்ம எவ்வளவு ஆர்வத்தோட காத்திருக்கிறோமோ அதுதான் நமக்கான வெற்றிக்கான வழி. ஓகே. ஸோ நாளைக்கு என்ன கிடைக்க போகுதுன்றதை இன்றைக்கே சொல்லிட்டேன். எல்லாரும் காத்துருங்க, நிச்சயமா ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ 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 ஃப்ரெண்ட்ஸ். யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா என்ன? Thank you, sir. Thank you very much. தேங்க்யூ 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 சார், தேங்க்யூ ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ லீடர்ஸ். தேங்க்யூ ஆல்.